Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஒரு சூப்பரான அப்டேட் வந்து டேபிள் வெர்ஷனுக்கு வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். நீங்களும் அந்த ஃபியூச்சர் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து வாட்ஸ்அப்பில் வர அந்த பீட்டா டெஸ்டிங்கில் என்னென்ன அப்டேட் வருமோ அப்போ வந்து நம்ம வந்து கவர் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் எல்லாம் மறக்காம செக் பண்ணி பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்கமிங் வர போகிற ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் பீட்டா டெஸ்டிங்கே நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பீட்டா ப்ரோக்ராம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி பீட்டா ப்ரோக்ராம் வந்து ப்ளே ஸ்டோரில் ஜாயின் பண்ணும்போது இந்த ப்ரோக்ராம் இஸ் ஃபுல்னு சொல்லி ஷோ ஆகும். ஸோ அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். அதை எப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ வாட்ஸ்அப் வந்திருக்க அப்டேட் வந்து பார்க்க போறோம். ஸோ நிறைய அப்டேட் பீட்டா வெர்ஷன் இருக்கு அண்ட் கொஞ்சம் வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் ரோல் அவுட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த அப்டேட் நீங்க யூஸ் பண்ணணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல ஆப் வந்து அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ண உடனே ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. சில நாட்கள், அதாவது மேக்ஸிமம் 7 days வரைக்கும் அது ஒரு ஃபியூச்சர் வந்து அப்டேட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்குன்னு சொல்றாங்க. மினிமம் 1 day இருந்து மேக்ஸிமம் 7 days வரைக்கும். ஸோ இப்போ சொல்ல போற ஃபியூச்சர் சொல்றீங்களே, என்ன ஃபியூச்சர் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சொல்லிடுறேன். இது வரைக்கும் நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு வீடியோ வந்து சென்ட் பண்றோம்னா ஹைட் கவுண்டர்ல சென்ட் பண்ணணும்னா நம்ம டாக்குமெண்ட் மெத்தட்ல தான் வந்து சென்ட் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி ஹைட் கவுண்டர்ல வீடியோ வந்து சென்ட் பண்ணிக்குவோம். அண்ட் நார்மலா சென்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு சூப்பர் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. போட்டோக்கு ஆல்ரெடி கொண்டு வந்துருக்காங்க, இப்போ வீடியோக்கும் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஒன்ஸ் ஒருத்தங்களுக்கு வீடியோ வந்து சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு மேல ஹெச்டி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. அதை நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அண்ட் ஹெச்டி குவாலிட்டி சொல்லி 2 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. உங்களுக்கு எம்பி எவ்வளோ டிஃபரன்ஸ் ஆகுதுன்னு சொல்லி அதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக நம்ம சென்ட் பண்ணும்போது 2 MB எக்ஸ்ட்ரா தான் வந்து அவங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிற மாதிரி வந்து காட்டுது. நானும் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ ஒன்ஸ் நான் என்னோட இன்னொரு மொபைலுக்கு வந்து சென்ட் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி செலக்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணேன். ஒரு வீடியோ வந்து ஒரு குவாலிட்டியில் இருந்துச்சு. அண்ட் அதுவே வந்து ஹெச்டி குவாலிட்டியில் வந்து மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணிட்டு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய வித்தியாசம், அதாவது நல்லா ஹெச்டி குவாலிட்டியில் சென்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, பட் ஸ்லைட்லி கொஞ்சம் ஏதோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுற மாதிரி இருக்கு. ஒன்ஸ் அல்லது ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க மறக்காம, டிஃப்ரென்ஸ் தெரியுதா இல்லையா, அதாவது ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியும் ஹெச்டி குவாலிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு சொல்லி சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் அந்த ஃபீச்சர் ஷோ ஆச்சுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம வந்து சொல்லுங்க. எனக்கு ஸ்லைட்லி டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சது ஸ்டாண்டர்ட் குவாலிட்டிக்கும் ஹெச்டி குவாலிட்டிக்கும். உண்மையாவே ஹெச்டி குவாலிட்டிக்கு சென்ட் ஆகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, வீடியோட குவாலிட்டியில் இருக்கு. ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில வந்து நம்ம ஹெச்டி குவாலிட்டிக்கு சென்ட் பண்ணும்போது ஷோ ஆகிறதுல ஸ்லைட்லி டிஃபரன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். இனிமேல் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி வீடியோ சென்ட் பண்ணாம இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி வந்து வீடியோ வந்து சென்ட் பண்ணுங்க. அண்ட் சின்ன இன்ஃபர்மேஷன் தான், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் நாளோட சந்திக்கிறேன்.